Dear students, good morning. இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அதை குறித்து நம்ம பார்க்கணும். ஸ்கொயர் நம்பர்ஸ் தமிழ்ல வர்க்க எண்கள் என்று பார்க்கணும். வர்க்க எண்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதனால் நீங்கள் இதை நினச்சிடணும், தரவாக பார்க்கணும். இப்போ முதல்ல வர்க்கம் என்றால் என்ன, வர்க்க எண்கள் என்றால் என்ன அப்படின்னு உனக்கு புக்கில் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு நான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 26 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a natural number n is called a square number. அப்படின்னா if we can find another natural number m such that n equal to m square, அதாவது m n ரெண்டு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். n வந்து எப்போ நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம் அப்படின்னா, இன்னொரு நேச்சுரல் நம்பர் m n equal to m square அப்படின்னு எழுத முடிந்தா அது வந்து n வந்து என்னது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் n வந்து ஸ்கொயர் நம்பர். இப்போ தமிழில் பாருங்க, ஒரு இயல் எண் n ஐ மற்றொரு இயல் எண் m ஐ கொண்டு n equal to m square என்று இருக்குமாறு காண இயலும் எனில் n ஆனது ஒரு வர்க்க எண் எனப்படும். தமிழ் மீடியம் ஒரு இயல் எண் n ஐ மற்றொரு இயல் எண் m ஐ கொண்டு n equal to m square என்று இருக்குமாறு காண இயலும் எனில் n வந்து ஒரு வர்க்க எண் எனப்படும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். என்னன்னு ஒரு நேச்சுரல் நம்பர், அந்த எண்ணுங்கிற நேச்சுரல் நம்பரை இன்னொரு நேச்சுரல் நம்பர் n equal to m square அப்படிங்கிற மாதிரி எழுத முடியும்னா n வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். பார்த்தோம். ஓகே, இப்போ இதுக்கு உங்களுக்கு சில எண்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஸ்கொயர் நம்பரும் ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 26வது பக்கத்தில் 1 ஸ்கொயர் 1 தான். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4. ஸ்கொயர் அப்படின்னாலே 2 into 2 அப்போ 4. 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 வர்க்கம் 25, 6 வர்க்கம் 36, 7 வர்க்கம் 49, 8 வர்க்கம் 64, 9 81. 9 வர்க்கம் அப்படின்னா 9 into 9 81. 10 வர்க்கம் 100, 11 வர்க்கம் 121, 12 வர்க்கம் 144, அதே மாதிரி 13 வர்க்கம் 169, 16 வர்க்கம் 196, 15 வர்க்கம் 225, 16 வர்க்கம் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400. சரிதானா? அதாவது 1ல இருந்து 200 வரைக்கும் உள்ள எண்களுக்கு உனக்கு வந்து ஸ்கொயர் என்னங்கிறது தரவா தெரியும். கண்டிப்பாக அதுக்கு மேலே தெரியணும் கூட அதோட முக்கியம் இல்லை. 1ல இருந்து 20 வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்கொயர்ஸ் உனக்கு தெரியணும். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, புக்கில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ஸ்கொயருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பண்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியம். அது உனக்கு பேஜ் நம்பர் 27ல் இருக்கு. தமிழ் மீடியத்துக்கும் அதே 27ல் இருக்கு. சார் அதை வாசிக்கிறேன் பாருங்க. வர்க்க எண்கள் 0, 1, 4, 5, 6 அல்லது 9 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணில் மட்டுமே முடியும். நல்ல கவனிங்க, கொடுத்திருக்கிற இந்த வர்க்க எண்கள் 0 அல்லது 1, 4, 5, 6 மற்றும் 9. அப்ப எதெல்லாம் வரல பாருங்க. 2 வரல, 3 வரல, அப்புறமா 7 வரல, 8 வரல. இந்த 4 நம்பர்களும் வராது. நம்பர்கள் வராதுல, நம்பர்கள் முடியாது. இப்போ முடிகிற நம்பர்கள் பாருங்க. 6
5 இருக்கு, 6 இருக்கு, 9 இருக்கு. சரிங்களா? அது மாதிரி 64 4 இருக்கு, 1 இருக்கு, இப்படி 0 இருக்கு. முடிகிற எண்கள் முடிகிற எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் தான் முடியும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த பாருங்க, ஒரு எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கமானது 1 முடியும். ஒரு எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதனுடைய வர்க்கம் 1 முடியும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு a square of a natural number other than 1 is either multiple of 4 or exceed a multiple of 1. முந்தின பக்கம் இருக்கு 26ல it's a number ends 1 or 9, it's a square ends with 1. அதாவது இப்போ ஒரு எண் 1 இருக்குன்னா அது 1 அல்லது 9. இப்போ இது 1ல முடியுது, 9 1ல முடியுது. சரிதானா? ஸோ இப்படி ஒவ்வொரு எண்களுக்கான பாருங்க, 1 அல்லது 9 9ல முடிஞ்சிருக்கு, இது 9ல முடிஞ்சிருக்கு. ஒரு எண் வந்து 9ல முடிந்தா அதனுடைய வர்க்கம் 1ல முடியும். ஸோ ஒரு எண்ணானது 1 அல்லது 9 முடிந்தால் அதன் வர்க்கம் 1 முடியும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, ஒரு எண்ணானது 2 அல்லது 8 முடிந்தால் அதன் வர்க்கமானது 4 முடியும். ஒரு எண்ணானது சரிதானா? if a number ends with 2 or 8, its square ends with 4. ஒரு எண் வந்து 2 அல்லது 8 இது பாருங்க 8ல முடிஞ்சிருக்கு. இந்த எண் வந்து 8ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது எதுல இதனுடைய வர்க்கம் 4ல முடியுது. சரிதானா? அப்ப 2 அல்லது 8, இப்ப பாருங்க 12 2ல முடியுது. அந்த எண் வந்து 2ல முடியுது. ஸோ அதனுடைய வர்க்கம் 4ல முடியுது. வேற அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 மற்றும் 8 அந்த எண் முடிந்தால் அதனுடைய வர்க்கம் 4ல் முடியும். இது ஒரு சிம்பிள் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு எண்ணானது 3 அல்லது 7 முடிந்தால் அதன் வர்க்கம் 9ல் முடியும். ஒரு எண்ணானது 3 அல்லது 7 முடிந்தால், இப்ப பாருங்க 3ல முடிஞ்சிருக்கு 9, 7ல முடிஞ்சிருக்கு 9. அதாவது 3 அல்லது 7 முடிந்தால் அதன் வர்க்கமானது 9ல் முடியும். So if a number ends with 3 or 7, its square ends with 9. Its square ends with 9. 9ல முடியும். So அது 13ஐயும் 17ஐயும் சேரும் காட்டிக்கிறேன். இந்த 3 வருது, ஸோ இந்த 9, இந்த 7 வருது, ஸோ இந்த 9. அடுத்து பாருங்க, ஒரு எண்ணானது 4 அல்லது 6ல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 6ல் முடியும். ஒரு எண்ணானது 4 அல்லது 6ல் முடிந்தால், if a number ends with 4 or 6, its square ends with 6. ஒரு வர்க்கம் 4 அல்லது 6ல் முடிந்தால் அதனுடைய வர்க்க எண் எதுல முடியும்? 6ல் முடியும். இப்போ பாருங்க 14. ஸோ இந்த 14 வந்திருக்கு, இந்த 6 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க 16. அப்ப 4 அல்லது 6ல் முடிந்தால் அதனுடைய வர்க்கமானது 6ல் முடியும். இது அடுத்த பண்பு. அதுக்கு அடுத்த பாருங்க, ஒரு எண்ணானது 5 அல்லது 0ல் முடிந்தால் அதன் வர்க்கமானது முறையே 5 அல்லது 0ல் முடியும். அப்படியே 5 அல்லது 0ல முடிந்ததுன்னா வர்க்கமும் எதுல முடியும்? 5 அல்லது 0ல தான் முடியும். இங்க பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் பாருங்க, if a number ends with 5 or 0, its square also ends with 5 or 0. இப்போ பாருங்க, இது 5 இங்கே 5, இது 0 இங்கே 0, இது 5 இங்கே 5, இது 0 இங்கே 0. அந்த எண்ணானது 5ஆகவோ அல்லது 0ஆகவோ முடியும் என்றால் அதனுடைய வர்க்கமானது இந்த மாதிரி முடியும். ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஒரு ஒற்றைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் ஒற்றைப்படை எண்ணாகவே இருக்கும். மேலும் ஒரு இரட்டைப்படை எண்ணின் வர்க்கமானது எப்போதும் இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும். சரிதானா? if
a square of an odd number is always an odd number. The squares of an even number is always an even number. இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறேன். பாருங்க இங்க பாருங்க 2. இது even number, இது even number. இது odd number, இது odd number, இது even number, இது even number. odd number, odd number. சோ அது நமக்கு யாருக்குமே தெரியும். அப்ப அதே இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஈவன் நம்பரா தான் இரட்டைப்படை எண்ணா தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒற்றைப்படை எண்ணா தான் கிடைக்கும். சரிதானா? சோ இத பார்த்துக்கோங்க. அப்புறம் some more special properties of square numbers. மேலும் சில பண்புகள். இந்த பண்புகள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கணக்கு நாம் போடும்போது ஈஸியா இந்த பண்புகளின் அடிப்படையில் நம்ம சமக்குவிக்கா பண்ணிடலாம். சரிதானா? அடுத்தால இருக்கிற ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் சில இது பார்க்கலாம். அது என்ன பாருங்க, 1ஐ தவிர்த்து ஒரு இயல் எண்ணின் வர்க்கமானது 3இன் மடங்காகவோ அல்லது 3இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். 1 கிடையாது, except 1. A square of a natural number, either a square of a natural number other than 1 is either a multiple of 3 or exceeds a multiple of 3 by 1. திரும்ப சொல்றேன் தமிழ் மீடியம். 1ஐ தவிர்த்து 1 கிடையாது, ஒரு இயல் எண்ணுடைய வர்க்கம் ஆனது 3இன் மடங்காகவோ அல்லது 3இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். பாருங்க, இது 3, இது ஒரு எண், இது 3 விட 1 கூடுதல், 4, 16, 15, 1 கூடுதல், 5, 25, 24, 1 கூடுதல். அதாவது 3இன் மடங்கு, அதனால 3இன் மடங்கை விட 1 கூடுதலா. இதான் இந்த பண்பு. 6, 36, 3ஆல் வகுக்கக்கூடிய நம்பர். அது மாதிரி 7, 49, 48, 1ஆல 1 கூடுதலா இருக்கு, 49. அது மாதிரி 8 பாருங்க, 64, 63, 1 கூடுதலா இருக்கு. அதாவது 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணா இருக்கும், அதனால 3ஆல் வகுப்பட எண்ணை விட 1 கூடுதலா இருக்கும். அதான் அந்த பண்பினுடைய விளக்கம். இரண்டாவது பண்பு பாருங்க, 1ஐ தவிர்த்து ஒரு இயலின் வர்க்கமானது 4இன் மடங்காகவோ அல்லது 4இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். எப்படி 3 சொன்னனோ அதே மாதிரி ஒரு இயலின் வர்க்கமானது 4ஆகவோ அல்லது 4இன் மடங்கிற்கு 1 கூடுதலாகவோ இருக்கும். 2, 4, 3, 9, 8 + 1, 4, 14, 4 25, 24 + 1, அப்புறம் 6, 36, அதான் 4 அடுத்தது 7, 49, 48 + 1, 8, 64, 4 வகுப்படும். 1 4ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படுவதை விட 1 கூடுதலாக இருக்கும். இது ரெண்டாவது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. மூணாவது பாருங்க, ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ இருக்கும். ஆனால் 2 மீதியாக இருக்கவே இருக்காது. ஒரு முழு வர்க்க எண்ணை 3ஆல் வகுக்க, இங்கிலீஷ் மீடியம் பாருங்க, the remainder of a perfect square when divided by 3 is either 0 or 1 but never 2. 2ஆ இருக்கவே இருக்காது. ஒன்று 0ஆக இருக்கும், அல்லனா 1ஆ இருக்கும். இப்போ இது ஒரு வர்க்க எண், இதை வகுத்தோம்னா முதல்ல இருந்து பாருங்க, இது ஒரு வர்க்க 1 தவிர்த்தோம், 1 பண்ணணும். இதை 3ஆல் வகுத்தா மீதி 1, இதை 3ஆல் வகுத்தா மீதி 0, இதை 3ஆல் வகுத்தா மீதி 1, இதை 3ஆல் வகுத்தா மீதி 1, இதை 3ஆல் வகுத்தா மீதி 0, இதை 3ஆல் வகுத்தா மீதி 1. அப்போ ஒரு எண்ணை 3ஆல், ஒரு வர்க்க எண்ணை 3ஆல் வகுத்தால் மீதி 0 அல்லது 1 நமக்கு கிடைக்கும். இதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி. அடுத்து பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை சரியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இதெல்லாம் சம் செய்யும் போது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து பாருங்க, ஒரு முழு வர்க்க எண்ணை 4ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ இருக்கும். ஆனால் 2 மற்றும் 3 மீதியாக இருக்கவே இருக்காது. 3ஆல் வகுக்கும் போதும் நமக்கு 0 அல்லது 1 மீதியாக கிடைக்கும், 2 கிடைக்கவே கிடைக்காதுன்னு பார்த்தோம். 4ஆல் வகுக்கும் போதும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 அல்லது 1 கிடைக்கும். 2 அல்லது 3 கிடைக்கவே கிடைக்காது 4ஆல் வகுக்கும் போது. இதை 4ஆல் வகுத்தோம்னா மீதி 0, இதை 4ஆல் வகுத்தோம்னா மீதி 1, இதை 4ஆல் வகுத்தோம்னா மீதி 0,
இதை 4ஆல் வகுத்தா மீதி 1, இதை 4ஆல் வகுத்தா மீதி 0, ரிமைண்டர் 0. இதை 4ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1, இதை 4ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. அப்படி எந்த நம்பர் எடுத்துக்கலாம் சொல்லலாம், இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இதை 4ஆல் டிவைட் பண்ணினா உனக்கு மீதி 0, இதை 4ஆல் டிவைட் பண்ணா உனக்கு மீதி 1, அதான் ரிமைண்டர் 1. ஸோ அப்படி வர்க்க எண்களை 4ஆல் வகுத்தால் மீதி 0 அல்லது மீதி 1 கிடைக்கும். 2 அல்லது 3 கண்டிப்பாக மீதியாக கிடைக்காது. அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஒரு முழு வர்க்க எண்ணை 8ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியானது 0ஆகவோ அல்லது 1ஆகவோ அல்லது 4ஆகவோ இருக்கும். ஒரு முழு வர்க்க எண் அதை 8ஆல் நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி 0 கிடைக்கலாம், அல்லது 1 கிடைக்கலாம், அல்லது 4 கிடைக்கலாம். எதெல்லாம் கிடைக்காதுன்னா 2 கிடைக்காது, 3 கிடைக்காது, 5 கிடைக்காது, 6 கிடைக்காது, 7 கிடைக்காது. 2, 3, 5, 6, 7, 2, 3, 5, 6, 7 இந்த நம்பர்லாம் நமக்கு மீதியாக கிடைக்காது. கண்டிப்பாக நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? 0 கிடைக்கும், 1 கிடைக்கும், அல்லனா 4 கிடைக்கும். ஸோ இது 3 தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ இதை பாருங்க, இதை 8ஆல் டிவைட் பண்ண, இதை 8ஆல் டிவைட் பண்ணா ரிமைனிங் 1, இதை 8ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, இதை 8ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1, இதை 8ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, இதை 8ஆல் டிவைட் வகுத்தோம்னா மீதி 1, இதை 8ஆல் வகுத்தோம்னா மீதி 0. இப்படி 8ஆல் வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 அல்லனா 4 கிடைக்குமே தவிர 2, 3, 5, 7, 6 இதெல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது. ஸோ இது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ்லாம் நான் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் முதல்ல கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை இப்போ சார் சொன்னதை நீங்கள் மனசில் வாங்கி இதுபடி நீங்கள் வேற நம்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செய்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தரவாக புரியும். ஸோ இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீ எப்போனாலும் கேட்கணும். நான் ஒரு பண்புகள் மற்றும் சிறப்பு பண்பு, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் சம். ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.22, எடுத்துக்காட்டு 1.22. ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 31, 36 சதுர மீட்டர் எனில், சதுர மீட்டரின் ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு, ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 31, 36 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம சதுர அளவின் எனில் அதன் பக்க அளவை கண்டுபிடிக்கணும். பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு நமக்கு கொடுத்திருந்தா சதுரத்தின் பரப்பளவு எப்படி வரும்? பக்கம் இன்டு பக்கம், பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கினால பரப்பு கிடைக்கும். அப்போ பக்கம் இன்டு பக்கம். ஸோ பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 4 இன்ட்டு பக்கம் தான் நமக்கு சுற்றளவு. இப்போ உங்களுக்கு சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீ முதல்ல பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் பெருக்கி விடுவாயானால் உனக்கு சுற்றளவு கிடைச்சிடும். இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. The area of a square field is 36 meter square. Find its perimeter. ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் வந்து என்னது, பக்கம் இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, அதான் நமக்கு வந்து என்னது ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து பரப்பு நம்ம ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைடு கண்டுபிடிக்கணும். சைடு கண்டுபிடிச்சிட்டு பெருமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? 4 இன்ட்டு சைடு போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? பெருமீட்டர் வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, இதுக்கு 31, 36க்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? இதை வந்து வகுக்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வகுத்தல்ல நம்ம வகுக்கலாம். சாதாரண வகுத்தலையும் வகுக்கலாம். வித்தியாசமாக எப்படி போடுறோம் அப்படின்னா பாருங்க, 5ஆல் போடலாம். நான் 6 போட்டால் 6 36 அப்படிதானே? ஓகே, 5 போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு எத்தனை? 6, 3, 6. இப்போ இந்த 5ஐ 2ஆல் பெருக்கணும்.
சார் எல்லா நம்பரும் இந்த வர்ற எல்லா நம்பருமே 2ஆல் பெருக்கணுமானா கண்டிப்பாக 2ஆல் பெருக்கணும். இது ஒரு மெத்தட் ஆஃப் டிவைட். ஸோ 10 பொட்டாஸ். சரிதானா? அப்போ இங்கே வந்து 6 வந்துருக்கு. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அதே 6. இப்போ 6 போட்டோம். இப்போ பாருங்க 106 × 6. 6 36 6 வச்சு 3 0 3 1 6 636. ஸோ 0. அப்போ பக்கம் அப்படிங்கிறது நமக்கு என்ன? சைடு அப்படிங்கிறது நமக்கு 56 மீட்டர். சைட்ஸ் equal to 56 மீட்டர். இப்போ நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு equal to 4 × பக்கம். 4 × 56. 4 × 56. ஸோ 56 4ஆல் பெருக்குங்க 24 4 மிச்சம் 2 5 4 20 22 22 24 remaining 2 20 22. So 2 4 மீட்டர். இதான் என்னது? சுற்றளவு, பெரிமீட்டர். ஸோ இப்படி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் வந்து இந்த டிவிஷன் மெத்தட். இன்னொரு டைப் இருக்கு, அதை வந்து அடுத்தால நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே புக்கில் கொடுத்துருக்கனால சார் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். வேற மெத்தட்லையும் இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த நம்பரை நம்ம 56 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தரவாக பார்த்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸை இந்த நம்பரோட சேர்த்து வைத்து பார்க்கணும். இதுக்கப்புறம் 21 22 23 அதெல்லாம் உண்டா சார்? எந்த நம்பருக்கு நீ ஸ்கொயர் பார்த்தாலும் அதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் எந்த இதை விட பெரிய நம்பர்களுக்கு நீங்கள் ஸ்கொயர் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பண்புகள் மற்றும் சிறப்பு பண்புகள் இதில் கண்டிப்பாக நினைச்சியும் தேவையா. ஸோ அதனால் இந்த நம்பருக்கு இந்த 20 நம்பருக்கு மட்டும் தான் வரும், மீதி நம்பருக்கு வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா நம்பருக்குமே இது பொருந்தும். சரிதானா? அடுத்து பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சார் நான் சொல்லித்தரேன். புக்கில் இருக்கு, பேஜ் நம்பர் 29. இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து 27. ஒரு மனையின் சொந்தக்காரர், ஒரு லேண்டுடைய ஓனர், ஒரு மனையின் சொந்தக்காரர் ஒருவர் 39 பக்க அளவுகள் கொண்ட ஒரு சதுர மனையை வாங்குகிறார். 39 பக்க அளவு. அப்போ பரப்பளவுனா 39 × 39 பக்கம் எட்டு பக்கம். சதுர நிலத்தை வாங்குகிற மனை, ஒரு வீடை வாங்குகிறார், சதுர மனை ஒன்றை வாங்குகிறார். 100 மீட்டர் நீளமும் 64 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக மனையையும் வாங்குகிறார். முதல்ல ஒரு சதுர மனை வாங்கிட்டாரு, அதனுடைய பக்கம் வந்து 39 மீட்டர். இப்போ ஒரு செவ்வக மனையும் வாங்குறாரு, அதனுடைய பக்கம் வந்து 100, நீளம் வந்து 100, அகலம் வந்து 64 கொடுத்துருக்காங்க. இந்த 2 மனையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த 2ஐயும் விற்று அவர் புதிதாக அதே பரப்பளவில் ஒரு சதுர மனையை வாங்குகிறார் எனில் அவருடைய புதிய சதுர மனையின் பக்க அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம். A real estate owner had 2 plots, a square plot of side 39 meter and a rectangular plot of dimension 100 meter length and 64 meter breadth. He sells both of these plots and acquires a new square plot of the same area. What's the length of the side of his new plot? அப்போ அவர் வாங்கின மொத்த மனையினுடைய பரப்பளவு, ஏன்னா 2 மனை, சதுர மனை ஒன்று வைத்திருந்தாரு, செவ்வக மனை ஒன்று வைத்திருந்தார், 2ஐயும் சேர்த்து தான் அவர் வாங்கியிருக்கிறார். அப்போ அவர் வாங்கின அந்த சதுர மனையின் பரப்பளவு, இது வந்து எக்ஸாம்பிள் 1.23 சதுர மனையின் பரப்பளவு. புதிதாக வாங்கின சதுர மனையின்
வாங்கிய வாங்கிய சதுரமனையின் பரப்பளவு. இங்கிலீஷ் மீடியம் பையங்க இதில் பாருங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அ பிளாட் பாட், அவர் வாங்கின மனையுடைய பரப்பளவு சீக்வல் டு, அவர் வந்து ஏற்கனவே ஒரு சதுரமனை வைத்திருந்தார்ல அதனுடைய பரப்பளவு, சதுரமனையின் பரப்பளவு பிளஸ் செவ்வகமனையின் பரப்பளவு, ரெண்டுடைய பரப்பளவையும் கூட்டி. அப்போ சதுரமனையின் பரப்பளவு உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 39. பக்கம் வந்து 39. அப்போ 39 இன்ட்டு 39. செவ்வகமனையின் நீளம் 100, அகலம் 64, லென்த் வந்து 100, பெர்த் வந்து 64. இப்போ 39 மல்டிப்ளை பண்ணுங்க. 39 1 remaining 8 27 35. அப்படிதானே? அடுத்து 27 remaining 2 9 11. So 1 இது எவ்வளவு? 12 remaining 1 4 5 1. அப்படிதானே? பெருக்கிறது நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெருக்கிக்கோங்க சார். நான் வேற மாதிரி இதெல்லாம் மேலே போடுவேன் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படி பெருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆன்சர் கரெக்டாக என்ன ஆகுங்க? என்ன ஆகும்? 1521. ஸோ 1521. இங்கே பாருங்க, இது ஈஸியாக உனக்கு என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1521 + 6420. இது ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 7921 1297. இது என்னது? மீட்டர் ஸ்கொயர். அவருடைய சதுர மனையினுடைய பரப்பளவு. இப்போ பக்கம் கண்டுபிடிக்கணும். பக்கம் சதுரமனையின் பக்க அளவு, அதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சதுரமனையின் பக்க அளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பக்க அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? √7921. இது வந்து புக்கில் உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயர் இல்லாமல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு இல்லை. மீட்டர் ஸ்கொயர்னு இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியத்தில் வெறும் மீட்டர் மட்டும் போட்டிருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர் போட்டு தமிழ் மீடியம் பாய்ஸ் மீட்டர் ஸ்கொயர் போட்டு. ஓகே, இப்போ 7921. இப்போ இதே மாதிரி 8 64. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ரிமைனிங் 5 1. சரினா? இந்த 2 1 இது 16. அப்போ ஒரு 9 போட்டு பார்ப்போம். எனக்கு 1 வரணும். அப்போ 9 9 சார்னா 81. ஸோ 9 போட்டு பாருங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 169 into 9 81 remaining 8 54 62 6 19 is 9 15 1521. ஓகே, ஸோ பக்க அளவு 89 மீட்டர். சைட் is equal to 89 மீட்டர். சரிதானா? உங்களுக்கு தரவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் புக்கில் இருக்கு, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸில் உள்ள அந்த ஃபில்லிங் த பிளான்ஸ், அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் ஹோம்ஒர்க் ஈஸியாக தான் இருக்கும், நீ பண்ணிடலாம். அதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தால உள்ள ஒரு எண் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய வர்க்கம் கண்டுபிடிக்க சொல்லி சம் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸசைஸில் நீ பார்த்த அப்படின்னா, எக்ஸசைஸில் வந்துட்டு உனக்கு எக்ஸசைஸில் தேர்ட் சம், பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க, ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ், ஃபைண்ட் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நீ என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 17 கொடுத்துருக்காங்க, 17 into 17. 203 கொடுத்துருக்காங்க, 203 into 203. அது மாதிரி 1098 1098 கொடுத்துருக்காங்க, 1098 into 1098. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர்க்கம் கிடைச்சிரும். ஸோ அந்த தேர்ட் சம், ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 3 சமையும் நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ அடுத்த கிளாஸில் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.